நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது அவருக்கு வந்து பிஎஃப்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஜாயிண்ட் டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணுறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அதுக்கு நான் ரிப்ளைவும் கொடுத்துருந்தேன். பட் அதுக்கான டீட்டெயில் என்னென்னு நம்ம ஒரு வீடியோவே போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் என்னென்னா, Hi bro, my current company is Kovai, but that a PF office Mumbai branch. இப்போ JD from கோவையிலே கொடுக்கலாமா இல்லாட்டி மும்பைக்கு தான் அனுப்பணுமா? ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் ஹெல்ப் மீ ரிப்ளோ போட்டிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கு நானுமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன டீட்டெயில் இவ்வளோ மிஸ்டேக் ஆகிருக்குன்னு போட்டிருக்கேன். டேட் ஆஃப் எக்ஸிட் ப்ராப்ளமாக இருந்தால் எந்த கம்பெனியில் மிஸ்டேக் இருக்கோ அந்த கம்பெனி ஜேடி ஃபார்ம் ஆர்எல்ஸ் அதர் டீட்டெயில் மிஸ்டேக் இருந்தால் கரண்ட் கம்பெனிலேயே அட்டாச்சேஷன் வாங்கி பிஎஃப் ஆஃபீஸ்க்கு சப்மிட் பண்ணலாம் ப்ரோ. இது வந்து நான் காமனாக கொடுத்தது. ஆனால் அவர் சொல்ல வர மீனிங் பார்த்தீங்கன்னா, கரண்ட் கம்பெனி இஸ் கோவை பட் தட் பிஎஃப் ஆஃபீஸ் இஸ் மும்பை பிரான்ச். ஸோ என்னென்னா, அப்போ வந்து மும்பையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அதோட பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் மேபி அப்படி இருக்கலாம். இதே மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கம்பெனிஸுக்கு அதர் தென் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியே பிஎஃப் ஆஃபீஸ் ரீஜன் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கம்பெனிக்கு நம்ம மும்பைலாம் போயிட்டு பிஎஃப்லாம் எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா, அது வந்து மும்பையில் ஹெட் ஆஃபீஸாக இருக்கும், அதோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சிட்டிஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் வந்து எந்த பிஎஃப் ஆஃபீஸ், அதாவது எந்த ரீஜன் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களோட பிஎஃப், அதாவது உங்களோட பே ஸ்லிப் இருக்கும் இல்லையா, பே ஸ்லிப்பில் அவங்களோட பிஎஃப் நம்பர் ப்ளஸ் வந்து யூஏ நம்பர் ப்ளஸ் பிஎஃப் நம்பர்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த பே ஸ்லிப்லேயே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுலேயே உங்களுக்கு தெரியும். இப்போ டிஎன் போட்டிருந்தால் மட்டும்தான் அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்க பிஎஃப் ஆஃபீஸாக இருக்கும். மும்பைனா அது மும்பைக்கு வந்து வேறு, இப்போ மும்பைக்கு எம்பி அது மாதிரி இருக்கும். சரிங்களா? தமிழ்நாடுக்கு டிஎன் இருக்கும். ஸோ உங்களோட டிஎன் இருந்துச்சுன்னா, உங்களோட பிஎஃப் ரீஜனல் ஆஃபீஸ் கோவையில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் கொடுக்கலாம். இல்லை உங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது, அங்கே தான் வந்து உங்களுக்கு பிஎஃப் ஆஃபீஸ் இருக்குது, பிரான்ச் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஃபார்ம் ஜாயிண்ட் டிக்ளரேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி, இன்கேஸ் எந்த டேட்டு வந்து கரெக்டு எது தப்பு, ஆல்ரெடி நம்ம வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். சரிங்களா? அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட எந்த டேட்டா கரெக்டு எந்த டேட்டா மிஸ்டேக்குன்னு சொல்லி அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு அட்டாஸ்டேஜ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களோட கோயம்புத்தூர் எம்ப்ளாயர் அவர்கிட்டயே கொடுத்துட்டு, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணிங்கன்னா, உங்கள் டீமில் இருக்க ஹெச்ஆர் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லைவில் இருக்க எம்ப்ளாயி, இல்லை நான் வந்து கம்பெனியிலேருந்து வெளியே வந்துட்டேன், இப்போ வந்து எனக்கு வந்து பிஎஃப் ஆஃபீஸ் வந்து மும்பை, அதாவது பிரான்ச், அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து மும்பை வேறு வழியே கிடையாது, மும்பையில் தான் மும்பை ஆஃபீஸ் போய் அங்கே வந்து அவங்கக்கிட்ட அட்டாஸ்டேஜ் வாங்கி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் உங்களோட உங்களோட பே ஸ்லிப்லேயே வந்து தெரிஞ்சிடும், அதாவது அது தமிழ்நாடு ரீஜனில் இருக்கா இல்லை தமிழ்நாடான்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ தமிழ்நாடு டிஎன்எம்ஏஎஸ் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த இப்போ ராயப்பேட்டா அது மாதிரி வரும்ல தமிழ்நாட்டிலேயே, தாம்பரம், அதுக்கு ஒரு, ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து டிஎன் தான் வரும். அப்போ மும்பை நீங்கள் சொல்கிறது அதர் தென் தமிழ்நாடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஎன்றது வராது. அப்படி இருந்த பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட கோவை ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அவங்கக்கிட்ட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் பேசுங்க. என்ன டீட்டெயில் தப்பாக இருக்குது, என்ன ப்ராப்ளம் சொல்லி உங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் பேசுங்க. இன்கேஸ் நீங்கள் லைவில் ஒர்க்கில் இல்லை அப்படின்னா, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி மும்பையில் ரெஜிஸ்டர்னா மும்பையில் தான் நீங்கள் போயிட்டு அங்கே அந்த பர்டிகுலர் கம்பெனியில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வாங்கி கொடுக்கணும். இன்கேஸ் இன்னொரு சினாரியோ இருக்குது என்னென்னா, நான் இப்போ கமெண்ட்டில் போட்ட மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருந்திருக்கும், ஹெட் ஆஃபீஸ் இருந்திருக்கும், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ரீஜனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ அந்த டேட் ஆஃப் எக்ஸிட்டில் தப்பாக இருக்கும். அதாவது டேட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டில் வந்து எக்ஸிட் ஆகிருப்பீங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு டேட்டு போட்டிருப்பாங்க, அவங்க டேட்டு போடுறது ப்ராப்ளம் இல்லை, அந்த போட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிஎஃப் பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். சரிங்களா? அப்போ வந்து டேட் ஆஃப் எக்ஸிட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா
எந்த கம்பெனி இப்போ மும்பையில் நீங்கள் சொல்லிங்களா, மும்பையில் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட தான் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை மற்ற டீட்டெயில் பர்சனல் டீட்டெயில் நேமு ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் புது கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரண்ட் எம்ப்ளாயர்கிட்டயே கொடுத்து ஃபில் பண்ணி ஃபார்ம் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபில் பண்ணி அட்டஸ்டேஜ் பண்ணி பிஎஃப் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கலாம். இது பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் ஆகும். 3 வீக்ஸ் மீன் 15 டேஸ், 15 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களோட சினாரியோ என்னன்றது எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து மும்பையில் மும்பைலேருந்து ஹெட் ஆஃபீஸை வச்சு பிரான்ச் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை மும்பையில் இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேலையை விட்டுட்டு இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எந்த சினாரியோன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நான் சொன்ன கேட்டகரிலாம் வந்து இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பை எடுங்க. இதே மாதிரி நிறைய இப்போது இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ரிஜெக்ஷன் பற்றி கொடுத்துருந்தாரு. அவருக்கான வீடியோ தான் காலையில் நான் வந்து போட்டிருந்தேன். பேன் ஆதார் லிங்க் பண்ணலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் காலையில். டவுட்டாக இருக்கவங்க அந்த நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மள ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஎஃப் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். பிஎஃப் அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான். இது வந்து மேக்ஸிமம் யாருக்குமே தெரியல இது வரைக்கும். பாருங்களேன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் போட்டு 2 டேஸ் அது 19 வியூஸ் தான் வந்திருக்கு. வியூஸ் பற்றி ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இது வந்து என்னென்னா யூஏஎன் நம்பர் டிசேபிள் அப்டேட் தமிழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் வந்து அதாவது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து எப்படி அன்ஃப்ரீஸ் பண்ணலாம், அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்றது அதாவது இபிஎஃப்ஓவோட கமிஷனர் பேசியிருந்தார். அதாவது அவர் வந்து ஃபினான்ஸில் இருக்கார். அவர் பேசின லைவ் மீட்டிங்கு அதுலேருந்து டீட்டெயில் எடுத்து தான் நான் ஒரு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் தான் பேசுனாங்க. நான் வந்து அதுலேருந்து டீட்டெயில் எடுத்து தான் தமிழில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுதான் அந்த வீடியோவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பிஎஃப் பற்றின மேக்ஸிமம் பிஎஃப் பற்றியில் என்னென்ன மிஸ்டேக் நடக்கும்ன்ற டீட்டெயில் எல்லாமே நம்மக்கிட்ட நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான இருக்க சேனல்ஸுமே அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான இருக்க வீடியோஸுமே, அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா டேலியை பற்றி இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி இருக்குது. ஸோ இது டேலி ப்ரைம், டேலி ERP9. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பட் என்னென்னா எனக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப லெஸ் தான் அது மாதிரி தான் இருக்குது. நான் வந்து போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போடுறேன். என்னோடய ஒர்க்லையும் நான் வந்து இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். பட் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் வந்து ஃபர்தராக நிறைய வந்து வீடியோஸ், நிறைய டவுட்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.